சும்மல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பர்சன்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹவு டு ஈஸியாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்துன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோவில். அண்டு தயவுசெய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணுறாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா எங்களை நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாக ஈஸியாக எக்ஸாமில் மார்க் போகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணால் பாருங்கள், லைக் பண்ணி வச்சுருப்பாங்க போகலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு முதல் பருவத்திற்கு தேர்வுக்கான இயல் பை இயலாக நம்மளுடைய குருவினா சரியான விடை தேர்ந்தெடுத்ததுங்க, குருவினா சரினா சிந்தனை வினா பற்றி எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக சின்னதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி தரப்போகிறோம். தயவுசெய்து இதை வந்து வேணால் மிஸ் பண்ணுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? அதுதான் நான் சொல்கிறது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை இயல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை வந்தோன்னா கொடுத்துக்கிறோம். இன்பத்தமிழுக்கான இதுக்கான ஆன்சர் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்டோம், ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பச்சாலே போதும், ஓகே? ஸோ அதனால் நீங்கள் இது பண்ண தேவை, ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒத்த ஓசையில் முடியும் ஏவு சொற்களை எடுத்து எழுதுகாது. அடுத்து பாடலை கொடுத்து அதோடைய கருத்தை பற்றி கேட்பாங்களா? ஸோ அது ஓகேவா? குறினா வந்து பார்த்தோன்னா இது ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் பசங்கன்றதுனால உங்களுக்குலாம் சின்ன சின்னதாக ஷார்ட்டாக தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட்டாக படித்தாலே போதும். நீங்கள் கைடில் படிக்கத்தோடும் ஸோ இந்த அளவுக்கு ஷார்ட்டாக படித்தாலே போதும். இதுவே வந்து வேணால் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். படிக்கிறதுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய வகுப்புக்கு ஏற்ற போல் ஆன்சர் வந்து இருக்கும், ஓகேவா? அடுத்து சிறுவினா பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா பார்த்தோம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் பாடலின்னு உள்ள பிடித்த அடிகளின் 2 எழுதுக. இது வந்து வேணால் நீங்களே எழுதிக்கலாம், ஓகேவா? அண்டு சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு அது, இதுவும் நீங்களே எழுதிக்கலாம். ஸோ 6th ஸ்டாண்டர்டுன்றதுனால உங்களுக்கு வந்து வேணால் அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. அண்ட் தயவுசெய்து வந்து வேணால் லைக் பண்ணிட்டு அண்டு சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். ஸோ புதுசாக என்ன வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபஸ்ட்டு மிட்டம்கான அப்லோட் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ தயவுசெய்து அதெல்லாம் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனி டவுட் இருந்தாலும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இயல் 1ல் சிந்தனை வினா, ஓகே? இந்த அடுத்து வளர்த்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்து. ஸோ இதில் 7 1ன்றது உங்களுக்கு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். பட்டு 10th 11th 9th வரும்போதெல்லாம் இதெல்லாம் ஈஸின்னு தோணும், ஓகேவா? குருவினா இதில் 2 கொடுத்துக்கிறாங்க, சிறுவினாவும் 2 கொடுத்துக்கிறாங்க. சரி, குருவினா 2 கொடுத்துக்கிறாங்க. அதில் தமிழின் எண் மூத்தமொழி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எடுத்து எழுதியது. இது சிறினா வந்தனா அன்றினை பாகற்கா என்னும் சொற்களை பொருள் சிறப்பியாது. இது அடுத்து 2வது சிறினா வந்து பார்க்கும்போது வந்தோன்னா தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் அகவல் தொழில் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, ஓகேவா? அண்டு 3வது சிறினா எக்ஸ்ட்ரா, ஓகே? அண்டு சிந்தனைனா 2 இருக்குது. சிந்தனைனா 2 கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒளி பிறந்ததுன்ற லெசனு. ஸோ இதில் ஒரு கொஷின் இருக்குது. அது இலக்கணம். இலக்கணத்தில் குறியினா வந்து வேணால் 4 இருக்குது, 1 தான் இருக்குது. இதில் இங்கே மாத்திரை இது ஒரு மாடல் கொஷின். ஸோ இது 6th ஸ்டாண்டர்ட் படி, ஓகேவா? மெய் எழுத்துக்கள் 6th இது.
ஸோ அதுதான் மொழியோட விளையாடு. அடுத்து மொழியை ஆள்வோம்ன்றதுல என்னன்னா அனுப்புனர், பெறுநர், ஐயா, அடுத்து பெற்றோருக்கு எப்பம். ஸோ இதெல்லாம் வேணால் செம ஈஸி. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிலனா படிவம்லாம் கேளுங்க, தெரியலனா நான் படிவம்லாம் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி கேளுங்க. அண்டு வேறு என்ன, இதெல்லாம் உங்களெலாம் தெரிஞ்சது. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்புகளை எழுதுக. ஸோ இதோடைய பிடிஎஃப் ஒன்றா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துக்கிறேன்பா. ஸோ தயவுசெய்து நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் 6th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறங்க. நேரம் உங்களுக்கு பிடிஎஃபே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இயல் 1க்கான ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நெக்ஸ்ட்டு இயல் 2 கொஷின் ஆன்சர் அண்டு ஃபுல்லாக பார்த்துருவோம்.